வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியான உருண்டை செய்வோம். நட்ஸ் உருண்டை தான் ஹெல்த்தியாக செய்வோம். அதை எப்படி செய்கிறேன்னு நீங்களும் பாருங்க. அதுக்கு நான் எடுத்திருக்கிறது என்னென்ன கிடைக்குதோ உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் நட்ஸுகள் எடுக்கலாம். என்னக்கு இவ்வளோ தான் கிடைச்சது, அதனால் நான் இதை வச்சு தான் செய்ய போகிறேன். இது பொட்டுக்கடலை, இது எள்ளு, இது கொஞ்சம் மிளகு, ஏலக்காய், கருவா, கிராம்பு, நச்சீரகம், கொஞ்சம் செவிவாட்டுக்கு. அதனால் இது கொஞ்சம். இது சீனி, கரும்பு சீனி தான், ப்ரௌன் சீனி. கொஞ்சம் இனிச்சாத்தான் சாப்பிடுவேன் பிள்ளைகளும். சீனி மிளகாய் பொருளில் பார்த்து அளவாக போடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறேன், எவ்வளோ அளவாக அவ்வளோ தான் போடுவேன். இது பாதாம் பருப்பு, பாதாம். இது வால்நட். இது எல்லா நட்ஸும் சேர்ந்தது பேக்கெட்டாக வரும். கஜு, பாதாம், இது எல்லாமே இருக்கும். அதுவும் ஒரு கப். இது கிரான்பேரி, இதுவும் எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கெட் தான் இருந்தது நட்ஸ். அதையும் போடுவோம். வீட்டை கிடந்து சக்கு பிடிச்சிடும். இப்போ அதை இப்படி உருட்டி கொடுத்தா சாப்பிட்டுடும். பேரிச்சம்பழம் எல்லாம் ஒவ்வொரு கப் தேவையான அளவு எடுக்கிறது. இது நெய். இனி நான் சில பேர் இப்படியே எல்லாத்தையும் விளைச்சி பச்சையா உருட்டிவினா, ஆனால் ஏன்னா கொஞ்சம் நெய் விட்டு வறுத்த வாசனையாக இருக்கும். அப்போ சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். முதலில் மிளகு, சீரகம் இதுகளாம் வறுப்போம். வறுபட்டால் வாசனையாக இருக்கும். நட்ஸாக சாப்பிட்றாண்டா ஒன்று தான் சாப்பிடுவோம். எல்லா நட்ஸும் சேராது. இதாண்டா எல்லா நட்ஸும் சேர்ந்து ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உருண்டை சாப்பிடலாம். இப்போ ஏலம் வறுபட்டு, இது எள்ளு வறுப்பேன். எள்ளுக்கும் நெய் தேவையில்லை. அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்கும் தானே. அப்போ எள்ளுக்கும் நெய் தேவையில்லை. எல்லாம் ஒரு கொஞ்சம் சாதமாக வறுத்தா பச்சை தண்ணியாண்டா ஒரு கிழமை அப்படித்தான் வைக்கலாம். இது ஒரு 3 கிழமை வச்சுருக்கேன். ஒரு மாதமும் கிடக்கும். வறுபடைக்க படபடன்னு ஒரு வடிக்கும். அப்போ இறக்க சரி. இப்போ எள்ளு வறுபட்டு போச்சு பாருங்க. கொஞ்சம் ப்ரௌனாக வந்துட்டு காணும். இவ்வளவு கடலையும் நல்லந்தான் உடம்பு சத்து நிறைந்தது. அது கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்க உருண்டை அப்படி கேட்க வடிவாக. பாதாம் பருப்பு, ஒரு நட்ஸ் உருண்டை செய்த நான் போட்ட நான் போல இருக்கு. இப்போ இது திரும்ப செய்கிறேன் கனகாலத்து பிறகு. இப்போ வால்நட், நெய்யில் வறுக்க ஒரு நல்ல வாசனை வருகிறது. பச்சை அடிக்க ஒரு பச்சை மணம் அடிக்கும். அதுவும் நல்லா இருக்கும் தான். ஆனால் நெய்யில் வறுக்க இன்னொரு வாசனை வரும். இது இன்னும் டேஸ்டாக இருக்கும். சூடகரட். ஓகே, வெறும் வறுத்தாச்சு. கிரான்பேரியை போடுவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. எல்லா நட்ஸும் சேர்ந்தது அதை போடுவோம். நிச்சயம் எல்லாம் இருக்கு. பாதாம் இருக்கு, முந்திரிய வத்தல் இருக்கு, திராட்சை, கஜு. வேண்டி வீட்டில் வச்சுடுவினா அப்புறம் சக்கு பிடிச்சி தூக்கி எறிகிறோம். அப்போ நாங்கள் இதை இப்படி செய்து கொடுத்தா அது சாப்பிட்டுடுவேன். அநியாயமாக போகாதுதான். இந்த நட்ஸ் புதுசாக இருக்கு. இது காசல் நுஸ்ன்றவளோட. இதுவும் ஓகே. இப்போ இந்த நட்ஸ் கிளவையும் ஓகே வறுத்து. இது கொஞ்சம் ஏற்கனவே வறுபட்டு இருக்கு. உப்பு சேர்க்கலானவங்க. இதுக்க புதுசாக இருக்கிறது பிஸ்தா பருப்பு இருக்கு. பிஸ்தா பருப்பு, முந்திரி வத்தல் இதுக்கேம் இருக்கு, கிரான்பெரி இருக்கு, பாதாம் இருக்கு, கச்சானும் இருக்குதுங்க. கச்சானும் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் விருப்பமோ அதை போடலாம். விருப்பமானதையும் போடலாம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்து சாப்பிடுங்க. இது கூடுதலாக எல்லாம் வறுத்தாச்சு. இந்த பேரிச்சம்பழத்தையும் ஒரு வறுவல் ஒரு பிரட்டி எடுப்போம். அப்போத்தான் அதுவும் வாசமாக இருக்கும். அது ஒரு பச்சை மணம் அடிக்கும். பேரிச்சம்பழம் நிறைய போடுறதால சீனி ஒரு கொஞ்சம் போட காணும்.
ஒரு 500 கிராம் பெருச்சம்பளம் பெறும். பெருச்சம்பளத்தை நெய்யில் வதக்கி பாருங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இது இந்த கீட்டிலே கிடாக்கட். இனி எல்லாம் ஆற விட்டு அரைச்செடுப்பேன். கொஞ்சம் நெய்யை உருகப்படுவோம், பிறகு தேவைப்படும் உருகும். நாங்கள் இனி அரைக்கிறதுக்கு அலுவல் பார்ப்போம். எல்லாம் பாருங்கோ, எல்லாம் வறுத்து வச்சாச்சு. முதலில் பாருங்கோ சீனி போட்டு இனி ஏலக்காய் போட்டு அடிப்போம். மிஞ்சினா வச்சுட்டு அப்புறம் அடுத்த முறை நட்ஸ் உருண்டை செய்ய அப்புறம் மிகுதியாக பயன்படுத்தலாம். அடிச்சு கொண்டு வரோம். இங்கே பாருங்க அடிச்சுட்டுது, நல்ல வாசமாக இருக்குது. கிராம்பும் போட்டதான கருவா கிராம்பு, அதுவும் நல்ல வாசனையை தருகிறது. அது எவ்வளோ அதுவே அவ்வளோ போடுவோம். இப்போ இதுக்குள்ளேயே எல்லாம் போடுவோம். எல்லையும் போட்டு அடிப்போம். எள்ளு போட்டாச்சு. அதோட பொட்டுக்கடலையை போடுவோம். இது ரெண்டையும் அடித்து கொண்டு வருவோம். இப்படி அடிச்சுட்டு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், கையில் கரகரப்பாக இருக்கும். அவரை கொட்டுவோம். எள்ளும் கடலை பருப்பும் அகலம் பட்டா இருக்கக்கூடாது, அகலம் பட்டா அடிக்கக்கூடாது. இந்த வேறு இப்படி இருக்கும். பாதாம் பருப்பை போடுங்கோ. அதோடு சேர்த்து வால்நட்டை போட்டு அடிக்கலாம். எல்லாம் ஒன்றடியாக போட்டு அடிக்க இல்லாதானே, அதனால் பாதாம் பருப்பு முழுசாணி கொண்டு இப்படி கிளறி பாருங்கோ. இல்லை எல்லாம் அடிபட்டுட்டீங்க. இதுவும் கரகரப்பாக தான் அடிக்கவும், அப்போ தான் டேஸ்ட் வேறு. சாப்பிடைக்க கொஞ்சம் கடிபட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ வேறுங்கோ இந்த நட்ஸ் கிளவே இருக்கு, அதுகளை போட்டு அடிப்போம். இப்போ இதுவும் அடித்தாச்சு. இது வேறுங்கோ இன்னொரு நட்ஸ் கிளவே இருக்குது, பிஸ்தா பருப்பு உள்ளது, அதையும் அடித்து கொண்டு வருவோம். அதுவும் கொரகொரப்பாக அடித்தாச்சு. கிராண்ட் பெரிய மட்டும் அடித்து கொண்டு வரோம். வடிவா அடித்து வந்துட்டது. இங்கே வேறுங்கோ நல்ல சிவப்பு கலர் கிரான்பெரி நல்லது. இப்போ பேரிச்சம்பளம் அடித்து கொண்டு வரோம். பேரிச்சம்பளமும் அடித்தாச்சு. பேரிச்சம்பளம் தான் களியாக வர்றது, உருண்டை பிடிக்க வர்றது. இப்போ எல்லாம் அடிச்செடுத்துட்டான். இனி நெய்யை கொஞ்சம் உருக்கி ஊற்றி போட்டு கிளறி பிடிக்க வேண்டியதான். இப்போ நெய்யும் சூடாக இருக்குது, உருக்கியாச்சு. நெய்யை ஊற்றுங்க. அப்படி சீனி உங்களோட அளவுக்கு போட வேணும், பார்ப்போம். கொஞ்சம் போட்டு இவ்வளோ வைக்கிறேன். இப்போ விரட்டி குழைக்கலாம். சீனி அளவாக போட்டுட்டு நல்லா குழைச்சி போட்டு கொஞ்சம் இனிப்பு பார்ப்போம். இனிப்பு காணும். இனி நல்லா கையால் பிரட்டி குழைக்க அந்த உருட்டுற பருவம் வந்துடும். அப்போ இனி நாங்கள் உருண்டைகளாக பிடிப்போம். உருண்டைகள் பிடிச்சிட்டு பார்ப்போம். ஒவ்வொன்று உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கோ, சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பும் அளவு நல்ல சத்தான சத்துருண்டை தயாரித்து விட்டேன். நன்றி, வணக்கம்.